எப்போல்லாம் அந்த குரு உச்சஸ்தானத்தில் இருக்கும்போது மறைவு ஸ்தானத்துக்கு பார்வை கொடுக்குதோ அப்போலேருந்து காசு பணத்துக்கு உங்களுக்கு குறை கிடையாது. அப்போ 100% நல்ல ஃப்ளோ ஆஃப் இன்கம் கண்டிப்பாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷன்ஸ் ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப நல்லா வரும். சனி புதனை போகும்போது குரு புதனை டச் பண்ணும்போது கரெக்டாக இந்த கன்ஜங்ஷன் ஏற்பட்டு 2028 மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக எந்த ஒரு வெஹிக்கிளுமே வந்து பெட்ரோல் வெஹிக்கிளாக டீசல் வெஹிக்கிளாக இருக்காது. இன்றைக்கி நம்ம காஸ்மா வியூ சேனலில் உட்காந்து இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்கிறோம். ஏன்னா சனியின் பார்வை பலம் டைரெக்டாக அடிக்கும்போது அர்த்த திரிகோணத்தில் உட்காரும்போது வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். பாட்டியாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். இவங்களுக்கு கர்மகாரியங்கள் பண்ணுற மாதிரியோ இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகிற மாதிரியோ ஒரு சுச்சுவேஷன் ஏற்படலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் சம்பவம் நடந்திருக்கும். நம்ம கையை பிடிச்சலாம் நிறுத்த முடியாது. அதாவது பசு மடங்கள் நடத்திட்டு இருப்பாங்க நிறைய பேர். அதாவது தனியாக நடத்துகிறவங்க இருக்காங்க, வேத பாடசாலையோட சேர்ந்த பசு மடங்கள் இருக்கும், கோவில் நடத்தக்கூடிய பசு மடங்கள் இருக்கும். அதுக்கான தான தர்மங்கள், உணவிற்கான தான தர்மங்கள், பால் வாங்கி கொடுக்கணும். ஒன்று உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை இருக்கக்கூடிய அம்பாளாக இருக்கலாம், வாங்கி கொடுக்கலாம். இல்லையா வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்கலாம். சார் வணக்கம். அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. சார் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் வந்து துலாம் ராசி நண்பர்களாக இருக்கீங்களோ வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வேலை போகும், நடு தெருவில் நிற்பீங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா புது வேலையை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி தான் வரும். குரு உச்சஸ்தானத்தில் அடையும் பொழுது திரிகோணத்தில் சனி இருக்கும்போது அது பேரே அர்த்த திரிகோணம்னு சொல்லுவோம். அந்த அர்த்த திரிகோணத்தில் 10ஆம் இடத்துல குரு உச்சம் பெறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 10 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை உருவாகும். அப்போ என்ன அர்த்தம்? தொழில் நீங்கள் ஆரம்பிப்பீங்களோ இல்லையோ, ஆனால் கான்ட்ராக்ட் நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும். சப்கான்ட்ராக்ட். சில பேர் கன்சல்டன்ட் வந்து பெரிய ஆர்டர் வாங்கிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய ஆர்கிடெக்டாக இருக்காரு அப்படின்னா அவர் வந்து பெரிய ஆர்டர் வாங்கிட்டு அவர் வந்து வீடு கட்ட மாட்டார்ல, ஒரு இன்ஜினியரை வச்சு தானே கட்டணும். அந்த இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு சப்கான்ட்ராக்ட் விடுவார். அந்த 2வது லெவலில் இவங்க துளாராசி நண்பர்கள் இருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக நிறைய எம்ப்ளாயீஸை வச்சு நீங்கள் வேலை வாங்குற மாதிரி, நீங்கள் ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஃபினான்ஸு, ஆர்கிடெக்சர், பில்டிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷன், கடை, அதே மாதிரி எந்த விதமான ஸ்கூலாக இருந்தாலும் சரி, பேங்கிங்காக இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிற்சாலை, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே துலாம் ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இவங்க ஆரம்பித்து அது வந்து இவங்க ஒரு ஸ்தாபனம் பண்ணுற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு டைமிங் தான் உங்களுக்கு ஓடின்னு இருக்குன்னே சொல்லலாம். இதில் மெயின் விஷயம்னா நிறைய பேர் 10ல் பதவி காலின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரிய இடத்துக்கு போவீங்க. நார்மலாக குரு போய் 10ஆம் இடத்துல உட்கார்றக்கும் உச்சஸ்தானத்தில் பெறக்கூடிய குரு போய் 10ஆம் இடத்துல உட்கார்றக்கும் லார்ஜ் டிஃபரன்ஸ். இப்போவே வந்து நீங்கள் கன்னிக்கு 10ஆம் இடத்துல குரு வந்தது, மிதுனத்தில் உட்காந்தது, பதவி காலியாகும், கண்டிப்பாக காலியாகும். ஆனால் அவங்க போகிற இடம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான இடமா இருக்கும். துலாத்துக்கு 10ஆம் இடம்ங்கிறது குரு உச்சஸ்தானம் பெறக்கூடிய ஒரு நிலைமை. எப்போவுமே குரு துலாமத்தில் வரும்போது, துலாத்துக்கு 10ஆம் இடத்துல வரும்போது குரு உச்சஸ்தானம் அடையும். அப்போ என்னன்னா இவங்க எல்லாருமே எம்ப்ளாயிஸாக மாறுவாங்க, எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற மாதிரி மாறுவீங்க. இதில் என்னன்னா 2 விஷயம் நடக்கும். 3 இடத்துல வேலை செஞ்சு சம்பாதிக்கிற மாதிரி, மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். இதுக்கான வார்த்தைக்கான அர்த்தம் அடுத்த 1 வருஷத்துல துளாராசி நண்பர்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க பதில் சொல்லுவாங்க. இந்த டைம் பீரியட்ல மினிமம் 2 பேரை நீங்க மேனேஜ் பண்ற மாதிரி வரும். 6ஆம் இடமும் சரி, 10ஆம் இடமும் சரி, 2மே ஒரு அற்புதமான ஒரு ஸ்தான பிராப்தத்தில் உட்கார்ந்துருக்கு. அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் காசு பணத்துக்கு பங்கம் கிடையாது, காசு பணத்துக்கு ஃப்ளோ இருக்கும். ஏன்னா குரு பார்வை 2, 4, 6, 8 எல்லாமே மறைவு ஸ்தானங்கள். எப்போல்லாம் அந்த குரு உச்சஸ்தானத்தில் இருக்கும்போது மறைவு ஸ்தானத்துக்கு பார்வை கொடுக்குதோ அப்போலேருந்து காசு பணத்துக்கு உங்களுக்கு குறை கிடையாது. அப்போ 100% நல்ல ஃப்ளோ ஆஃப் இன்கம் கண்டிப்பாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளோ ஆஃப் இன்கம்மை வந்து நீங்கள் ஒன்று நகையில் போடுவீங்க, கோல்டில் போடுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ 10ஆம் இடத்துக்கும் கனெக்ட் ஆகிறது, சனி புதனுடைய நட்சத்திர ஸ்தானத்தில் போகிறதுனால துளாராசி நண்பர்கள் இவி ஸ்டேஷன் ஆரம்பித்தா பயங்கரமாக வரும். யார் யாரெல்லாம் இவி ஸ்டேஷன் ஆரம்பிக்கலான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது.
புரியுதா? அதுல வந்து மெயினா பார்க்கும்போது கன்னிராசி நண்பர்கள், துலா ராசி நண்பர்கள், அதே மாரி மகர ராசி நண்பர்கள், மீன ராசி நண்பர்கள், ரிஷபம். இந்த 6 ராசிகள் இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன்ஸ் ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா வரும். ஏன்னா சனி புதனை போகும்போது, குரு புதனை டச் பண்ணும்போது கரெக்டா இந்த கன்ஜங்ஷன் ஏற்பட்டு 2028 மே மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக எந்த ஒரு வெஹிக்கிளுமே வந்து பெட்ரோல் வெஹிக்கிளா, டீசல் வெஹிக்கிளா இருக்காது. இன்னைக்கு நம்ம காஸ்மா வியூ சேனல்ல உட்காந்து இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றோம். ஏன்னா சனியின் பார்வை பலம் டைரக்டா அடிக்கும். அடிக்கும்போது பெட்ரோல், டீசலே தேவையில்லை. இனிமேல் எல்லாமே ஈவி ஹைபிரிட் தான் சொல்லுவாங்க. அங்கிருந்து கரெக்டா இன்னும் 2 வருஷம் எந்த காருமே வந்து பெட்ரோல், டீசல் தேவையில்லைங்கிற நிலைமை வரும். எக்ஸாக்ட்லி 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ் காரு, 3 இயர்ஸ் ஃப்ரம் நவ் டூ வீலர். அப்போ உங்களோட லாங் ஸ்டாண்டிங் பிஸ்னஸ் எதுவாக இருக்கும்னா இவி ஸ்டேஷன்ஸ் தான். இப்போ பெட்ரோல் பங்க் எப்படி வந்து கவர்மெண்ட் எடுத்துக்குதோ அது மாதிரி கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணும். அப்படி பண்றதுக்கான ஆயுத்த பணிகள் இப்போ ஓடின்னு இருக்கும். அது துளாராசி நண்பர்களுக்கு ஈஸியா நடக்கும். அதுல மெயினா மாணவ மாணவிகள் பாதி பேர் டாக்டர் ஆவாங்க. 70% வந்து மெடிசின் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி என்ஜினியரிங் செக்டார்ல ஆர்கிடெக்சர் சம்பந்தப்பட்ட ஜோனு, அதே மாதிரி பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட என்ஜினியரிங், அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்க பண்ணி வெளியூர் செட்டில் ஆகிற மாதிரி பிராப்தம்லாம் ஏற்படும். இதுல என்னன்னா அர்த்த திரிகோணத்துல உட்காரும்போது வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கண்டிப்பா டேமேஜ் ஆகும். பாட்டியா இருக்கலாம், பெரியம்மாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். இவங்களுக்கு கர்மகாரியங்கள் பண்ற மாதிரியோ இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போற மாதிரியோ ஒரு சுச்சுவேஷன் ஏற்படலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் சம்பவம் நடந்திருக்கும். நம்ம கையை பிடிச்சலாம் நிறுத்த முடியாது. அதாவது அந்த ராகுங்கிறவன் காலன். அந்த காலன் எப்பெல்லாம் பஞ்சமஸ்தானத்துக்கு வராரோ அந்த பஞ்சமஸ்தானத்தை டச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர்கள், ரத்த பந்தம்னு சொல்லுவோம்ல, அதுல ஏதோ ஒரு டெத்து கண்டிப்பா வரும். ஏதோ ஒரு டெத்துன்னு சொல்லதோட ஸ்பெசிஃபிக்கா சொன்னா அப்பா அம்மா இல்லைன்னா அவங்க அம்மா அப்பா, இதுதான் நடக்கக்கூடிய வாய்ப்பு. அதுதான் துளாராசி நண்பர்களுக்கு நான் பார்க்கறது. ஆனா காசு பணத்துலையோ ஃபேமிலிலையோ பெருசா ஸ்பிளிட் இஷ்யூஸ்லாம் சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. எல்லாமே நல்லா இருக்கும். தொடை பகுதி பேசிக்கலா துளாராசி நண்பர்களுக்கு இடது தொடை பகுதிகளில் ஒரு சின்ன கட்டி, அதை ஒன்று எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை, இல்லைன்னா செப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரபிள், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பெருசா ஒன்றும் கவலைப்படுற மாதிரி இல்லை, அலட்டிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஜம்முன்னு இருப்பீங்க, தைரியமா. ஓகே. ஸோ பெண்களுக்கு குறிப்பா இந்த வருடம் எப்படி இருக்கும்? யோகமா இருக்கும். ஏன்னா தொழில்ஸ்தானமே நல்லா பலமா உட்காந்துருக்கனால 70% எல்லாமே பெண்களை வச்சுதான் ரன் பண்ற மாதிரியே வரும். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, ஒய்ஃப் தான் ஓனர், ஒய்ஃப் பேர்ல தான் பிசினஸே ஆரம்பிப்பாங்க, இவங்க வந்து எடுத்து நடத்துவாங்க. நல்ல கேள்வி. ஆக்சுவலா இவங்க கேட்ட சூப்பர் கேள்வி. 10ஆம் இடத்துல குரு உச்சம் பெறும்போது லாஜிக் புரிஞ்சுங்க. ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கிறவர் ஹஸ்பண்ட், ஓனர் பாத்தீங்கன்னா இன்பத்திரிகோணமா இருக்கிறதுனால ஒய்ஃப் தான் ஓனர். அப்போ ஓனர் கிட்ட இருந்து நம்ம சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு பிராப்தம். இன்ஃபேக்ட் நான் வந்து வேற மாதிரி ஒரு யூகிச்சேன். அது வந்து நம்ம கன்சல்டண்டா இருந்து எடுத்துப்போம். பட் ரியாலிட்டி என்னன்னா உங்க ஒய்ஃப் பேர்ல நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா, துளாராசி நண்பர்கள் யார் இருக்கீங்களோ உங்க ஒய்ஃப் பேர்லயோ உங்க கணவர் பேர்லயோ நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சு நீங்க அவர் கீழே வேலை செஞ்சீங்கன்னு வைங்க, வெறித்தனமான growth இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம்னு 7க்கு 6ஆம் இடம் 12ஆம் இடம், இந்த இடத்துல வந்து இது ஒர்க்கிங் பார்ட்னரா மாறுது. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் அ வெரி குட் ஆப்ஷன். இவங்க கேட்ட கேள்வி கரெக்டான டைரக்ஷன். ஸோ கண்டிப்பா நீங்க ரொம்ப நல்லா வருவீங்க. ஆரம்பிக்க செய்யுங்க. கண்டிப்பா நீங்க பெரிய அளவுக்கு முன்னேற்றத்துக்குரிய பாதையை இப்ப டச் பண்ணிடுவீங்க. சரி, திருமணம் சார்ந்த முடிவுகள், 2வது திருமணத்துக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? சரி, நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். செப்டம்பருக்கு அப்புறம் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப சாதகமா இருக்கும். இப்ப எடுத்தா அது டிவோர்ஸ்க்கு தான் போகும். 10ஆம் இடத்துல குரு உச்சம் பெறும்போது ரூல்ஸ் பேசியே கொல்லுவாங்க. இந்த டைம் தான் எந்திரிக்கணும், இந்த டைம் தான் உட்காரணும், இப்படிதான் இருக்கணும். முக்காவாசி ஓசிடி தான். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அந்த அமிகபிள் ஸ்டேட்டஸ் எப்போ வரும்னா லாபஸ்தானத்துக்கு குரு வரும் பொழுதுதான். இப்ப துளாராசி நண்பர்கள் இருக்கிறத விட அக்டோபருக்கு அப்புறம் துளாராசி நண்பர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இப்ப இருக்கிறதோட 2 தடவை 3 தடவை அந்த லெவலை டச் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது துளாராசி நண்பன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு கேது சேருது. அது பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குது. கரெக்டா லாபஸ்தானமா வேற அமையுது. இதுக்கப்புறம் என்ன வேணும்? அடுத்த வருஷம்லாம் 2028 மேலலாம் பாதி துளாராசி நண்பர்கள் கோடீஸ்வரனா தான் இருப்பான். இல்ல நிஜமா சொல்றேன், அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அது இப்ப டைம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான பயணம் இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பா அது நடக்கும். துலாம் ராசிக்கான பரிகாரம் என்ன இருக்கு? மெயின் விஷயமா 10ஆம் இடத்துல குரு வரும் பொழுது, அதாவது இந்த பசு மடங்கள் நடத்திட்டு இருப்பாங்க நிறைய பேர். அதாவது தனியா நடத்துறவங்க இருக்காங்க, வேத பாடசாலையோட சேர்ந்த பசு மடங்கள் இருக்கும், கோவில் நடத்தக்கூடிய பசு மடங்கள் இருக்கும். அதுக்கான தான தர்மங்கள், உணவிற்கான தான தர்மங்கள், பால் வாங்கி கொடுக்கணும். ஒன்று உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை இருக்கக்கூடிய அம்பாளா இருக்கலாம்,
வாங்கி கொடுக்கலாம். இல்லையா வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கான செலவுகளுக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. எதனால வாங்கி கொடுக்கணும்? உங்க பசங்க நல்லா இருக்கணும்னா நீங்க வாங்கி கொடுக்கலாம். அதாவது என்ன சொல்லலாம், இருக்கிறதுலே உச்சஸ்தானமான படிப்பே வேதம் தான். அதுக்கப்புறம் தான் டாக்டர், இன்ஜினியர் இதெல்லாம். தர்மத்தை காக்கக்கூடிய ஒரு படிப்புன்னா வேதம் தான். அது பேர் தான் வேத சம்ரக்ஷணம்னு சொல்லுவோம். அதுக்கான தான தர்மங்கள் பண்ணும்போது, அந்த குழந்தைகளுக்கு நம்ம தானம் பண்ணும் பொழுது, உங்க குழந்தைகளுடைய வம்சாபிவிருத்தி ஏற்படும். பசங்களுக்கு 80% இப்ப எவனுக்குமே குழந்தை பிறக்கிறது கிடையாது. கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் உடனே ஹாஸ்பிட்டல் ஓடுறது, என்ன நடக்குது இது நடக்குதுன்னு தான் பார்க்குறான். ஆனா அதுக்கான விஷயம். 2வது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் கல்யாணத்தை ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னா, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்குறது. இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுது, வயசு 40. அவங்களுக்கு அன்னதானம் பண்றதுக்கு, அதாவது அவங்க கல்யாணம் பண்றாங்க, ஆனா சாப்பாடு போடுறதுக்கு பணம் இல்ல. அதுக்கு உங்களால பண்ண முடிஞ்சதுன்னா பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும். இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பா பண்ணும். ஓகே. ஒரு வேளை டிஃபனோ இல்ல லஞ்சோ ஏதாவது ஒன்று ஸ்பான்சர் பண்ணலாம். ஸ்பான்சர் நீங்க பண்ணலாம். எவ்வளோ போகுது? இப்போ ஒரு 50 பேர் கூடுறாங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 5000 ரூபா ஆகும்னு வைங்க. அசம்ஷன். அதை நீங்க பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா பெரிய வெட்டம். முடியாதுன்னா அட்லீஸ்ட் நீங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க. 100 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த வேத பாடசாலைக்கு சாப்பாட்டுக்கு, இல்லையா பாலுக்குன்னு செலவு கொடுங்க, இல்லையா பசுமாட்டு கொடுங்க. இது கண்டிப்பா நடக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி எங்களுக்காக தெளிவா சொன்னீங்க. நன்றி சார். தேங்க்யூ. நமஸ்காரம்.